நாம் பாடம் 12க்கு வந்துவிட்டோம். இப்பொழுது பாடம் 12இன் நோக்கம் பற்றி முதலில் பார்ப்போம். பாடம் 12இல் உடல் நலத்தை உயர்த்துதல் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் தடுப்பு மற்றும் இடையீட்டு முயற்சிகள். தடுப்பு என்பது பிரிவென்ஷன், இடையீட்டு என்பது இன்டர்வென்ஷன். நல்ல உடல்நலத்திற்கு இவைகள். இந்த பிரிவென்ஷன் என்பதும் இன்டர்வென்ஷன் என்பதும் எவ்வாறு பயன் தரப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இதில் இதன் பின்னர் நம்பிக்கை கோட்பாடு பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த கோட்பாடு எப்படி நமது உடல் நலத்திற்கு உதவப் போகிறது என்பதையும் பார்க்க இருக்கின்றோம். அதன் பிறகு வேலை, நம்முடைய வாழ்க்கையில் வேலை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. வேலை இருப்பது எந்த அளவிற்கு நமக்கு நல்ல உடல் நலத்துக்கு உதவி செய்கிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதன் பின்னர் உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு பற்றியும், யோகா, தியானம் போன்றவைகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பல சமயங்களில் உடற்பயிற்சி பற்றியும், சத்தான உணவு பற்றியும், யோகா, தியானம் பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இறுதி நிலையில் நாம் அவைகள் எவ்வாறு நமது உடல் நலத்திற்கு உதவ இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆராய இருக்கின்றோம். முன்னுரை. உடல் நலமானது பல காரணிகள் சார்ந்தது என்பதை பல பாடங்களில், இந்த 10-12 பாடங்களிலும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஏதோ ஒரு காரணம் மட்டுமல்ல, பல்வேறு காரணங்கள் சேர்ந்ததுதான் நம்முடைய உடல் நலத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. அதில் மனமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்முடைய மனம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது தவிர சமூக காரணிகளும் அதில் இருக்கின்றன. இவைகள் பற்றியும் நாம் பல சமயங்களில் முந்தைய பாடங்களில் படித்தோம். அதன் பிறகு எவ்வாறு இந்த புகைப்பிடித்தல் போன்றவையும், ஸ்மோக்கிங், லாகிரி வஸ்து உபயோகம், சப்ஸ்டன்சஸ் யூஸ், அதை பற்றியும் அவைகள் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் நாம் இது முந்தைய பாடங்களில் படித்தோம். அதன் கெடுதிகள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை பற்றி படித்தோம். அவை எப்படி தடுக்க முடியும், அதற்கான முயற்சிகளை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். நல்ல உடல் நலத்திற்கு முதன்மையானவற்றை நாம் கொடுக்க வேண்டும். அது நமது கடமை. அதில் தனிநபருடைய நன்னடத்தை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. தனிநபருடைய உடல் நலம், அதில் தனிநபருடைய நன்னடத்தை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவர் மற்றவர்களுடன் தன் வேலை செய்பவர்கள், தன் குடும்பம், இவர்களுடன் எவ்வாறு தொடர்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் பொறுத்ததாக இருக்கிறது. அதில் அவருடைய வேலை அல்லது தொழில், அவருடைய மனநலம், இவைகளும் சார்ந்ததாக இருக்கிறது. உலக சுகாதார மையம் இந்த உடல்நலத்தை பற்றி என்ன கருத்து கூறியிருக்கிறது என்பதை முந்தைய பாடங்களில் நாம் பார்த்தோம். இந்த உடல், மனம், சமூகம் சேர்ந்தது வெறும் நோய் மட்டும் இல்லாமல், ஒரு தனிநபருக்கு வெறுமனே நோய் மட்டும் இல்லாமல் இருப்பது மட்டுமே நல்ல உடல்நலம் என்று கருதுவதல்ல. இதில் பல காரணிகள் சேர்ந்திருக்கின்றன. அதில் உடற்பயிற்சி, சரியான சரிவிகித உணவு, லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்தாது, போதுமான தூக்கம், நட்பு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப், அவர் சமூக உறவு எவ்வாறு வைத்திருக்கின்றார் என்பது போன்றவைகளையே நாம் பார்த்தோம். ஆகவே இந்த உலக சுகாதார மையத்தின் கருத்துக்களின்படி வெறுமன நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, உடல்நலம் என்பது பல அதிகப்படியான காரணிகள் சார்ந்தது. அதில் உடல், மனம், சமூகம், நட்பு, குடும்பம், இவைகள் அனைத்தும் சேர்ந்தது. தொழில் கூட சார்ந்தது என்பதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். இவைகள் நல்ல உடல் நலத்துடன் விளங்க உதவுகிறது. இடையீட்டு உதவிகள், இன்டர்வென்ஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது நாம் மருத்துவ உதவி, சில சமயங்களில் கவுன்சிலிங், சில சமயங்களில் ஆறுதல்கள், குடும்ப ஆறுதல்கள், நண்பர்களின் உதவிகள், இது போன்றவைகளை நாம் இடையீட்டு உதவிகள் என்று சொல்கின்றோம். இவைகளும் நம்முடைய நல்ல உடல்நலத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றது. அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்பது வலுவாக இருத்தல். எவ்வாறு நல்ல வலிமையுடன் நாம் இருக்கப் போகின்றோம் என்பதை பற்றி பார்க்கின்றோம். எவ்வாறு நல்ல ஒழுக்கத்தோடு நல்லொழுக்கம் வளர்த்து நாம் இருக்கப் போகின்றோம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதாவது உள் அல்லது மன வலிமை, அதாவது தனிநபருடைய மனமானது வலிமையாக இருக்க வேண்டும். உள் மனமானது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லொழுக்கம் ஒரு முக்கியமான
பங்கு வகிக்கிறது. நன்னடத்தை, நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு இவைகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. உலக சுகாதார மையம் தனிநபர் தனது உள் அல்லது மனது வலிமையை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. இந்த தனிநபர் தன்னுடைய மனதை வளர்த்தும் தூய்மையாக வைத்தும் அதை பயனுற பயன்படுத்த வேண்டும். அது முக்கியமானது. ஒவ்வொரு தனிநபரும் இவ்வாறு உள் மன வலிமையை வளர்த்து தூய்மையாக வைத்துக்கின்ற பொழுது இந்த சமூகம் தூய்மை பெறும், இந்த சொசைட்டி அல்லது இந்த உலகு தூய்மை பெறும் என்பதுதான், இந்த சமூகம் பயன்பெறும் என்பதுதான் இந்த உலக சுகாதார மையத்தின் ஒரு லட்சியமாக, நோக்கமாக இருக்கிறது. இதற்கு தனிநபர் திறமையை, அடுத்ததாக நாம் தனிநபர் திறமையை அறிதல் வேண்டும். தொழில் செய்வதற்கு தனிநபர் திறமையை அறிவதும் அதை பயன்படுத்துவதும் உயர்த்துவதும் வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் அவர் தனிநபர் திறமையை வளர்த்து பிறருக்கு உதவுதல் என்பதையும் செய்ய முடியும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது வேல்யூஸ் இன் ஆக்ஷன். பீட்டர்சன், செலிக்மேன் போன்ற ஆய்வாளர்கள் பெரும்பாலானவர்களின் இருத்தல் நிலை, டிஸ்பொசிஷன் பற்றி கூறுகிறார்கள். தனிநபர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், இருத்தல் நிலை எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் கூற இருக்கின்றார்கள். அவர்களுடைய தனிநபர்கள் எவ்வாறு நற்செயல்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றியும் கூற இருக்கின்றார்கள். இதை நாம் வேல்யூஸ் இன் ஆக்ஷன், பீட்டர்சனும் செலிக்மேன் என்ற ஆய்வாளர்கள் கூறியதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இவற்றை ஒரு அட்டவணையின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 24 வகையான நன்னடத்தைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அவற்றில் சில ஞானம், அறிவு, தைரியம், மனிதம், நீதி, சாந்தம், உயர்நிலை போன்றவை ஆகும். நான் மீண்டும் கூறுகிறேன். ஞானம், அறிவு, தைரியம், மனிதம், நீதி, சாந்தம், உயர்நிலை போன்றவை ஆகும். இந்த பண்புகள் மிக அதிகமான வளர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்று பார்க், பீட்டர்சன் போன்ற ஆய்வாளர்கள் 2006ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார்கள். அட்டவணை, அடுத்து நாம் அட்டவணை ஒன்று பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே மன வலிமை, உடல் வலிமை பற்றி நாம் பார்த்தோம். அது தரும் குணநலன்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவற்றை பெர்மா, PERMA என்று கூறுகின்றோம். முதலில் பி என்றால் பாசிட்டிவ் இமோஷன். பாசிட்டிவ், பி என்பதற்கு பாசிட்டிவ் எமோஷன். அவைகள் தருவது, பாசிட்டிவ் இமோஷன் தருவது ஜஸ்ட் ஹோப், நம்பிக்கையை தருகிறது. அடுத்ததாக என்கேஜ்மெண்ட் தருவது கிரியேட்டிவிட்டி அண்ட் கியூரியாசிட்டி, புதுமையாக ஆக்குதல், புதுமையாக இருத்தல், ஆர்வத்தை பற்றி சொல்வது இரண்டாவது என்கேஜ்மெண்ட். மூன்றாவது ரிலேஷன்ஷிப்ஸ், அதில் கைண்ட்னஸ், அன்பு வருகிறது. நான்காவதாக மீனிங் என்பதில் நாம் பார்ப்பது பெர்ஸ்பெக்டிவ், அல்லது மனிதம் அவருடைய பார்வைகள், எவ்வாறு இந்த உலகை, மற்றவர்களை அவன் பார்க்கிறான், தன்னையும் பிறரையும் எவ்வாறு பார்த்தல் இருக்கிறது, அதைத்தான் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுகின்றோம். ஐந்தாவதாக அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்பதில் பெர்சிவியரன்ஸ், தொடர்ந்த முயற்சி, இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு இந்த அட்டவணையில் இந்த குணநலன்கள் அவை எவ்வாறு நமக்கு நம்முடைய உடல்நலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 12.1 லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரெங்த். இதில் வருவது, இந்த அட்டவணையில் வருவது விஸ்டம், கரேஜ், ஹியூமனிட்டி, ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ், டிரான்செண்டன்ஸ். ஞானம், தைரியம், மனித சகோதரத்துவம், நீதி, அடக்கம் அல்லது டெம்பரன்ஸ் என்பது தன்னடக்கம் போன்றது. டிரான்செண்டன்ஸ் என்பது கடந்த நிலை. இவற்றினுடைய கேரக்டர் ஸ்ட்ரெங்த் என்ன என்று பார்த்தால், விஸ்டம் தருவது கிரியேட்டிவிட்டி, கியூரியாசிட்டி, ஜட்ஜ்மெண்ட், லவ் ஆஃப் லேர்னிங், பெர்ஸ்பெக்டிவ், இது தருகிறது. தைரியம் நமக்கு தருவது பிரேவரி, பெர்சிவியரன்ஸ், தொடர்ந்த முயற்சி, ஹானஸ்டி, ஜஸ்ட், இவைகளை தருகிறது. ஹியூமனிட்டி தருவது லவ், கைண்ட்னஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜஸ்டிஸ் தருவது டீம் ஒர்க், ஃபேர்னஸ், லீடர்ஷிப். டெம்பரன்ஸ் தருவது
forgiveness, humility, prudence, self-regulation. Transcendence தருவது appreciation of beauty and excellence, gratitude, hope, humor and spirituality. இவைகள் 24 வகையான பண்புகள் இருக்கின்றன. இவைகளை இந்த வெர்ச்சூஸ் குணநலன்கள் தருகின்றன நமக்கு. இவைகள் அனைத்தும் சேர்ந்து நாம் இவைகளை ஒரு சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் நாம் பயன்படுத்தி நல்ல ஒரு பயனை நாம் நம்முடைய வாழ்வில் அடைகின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஜாங் சென் என்ற அறிஞர்கள் 2018ஆம் ஆண்டு கூறியது, இந்த ஐந்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கின்றன. இந்த 5 குணநலன்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையவை. காண்ட ஹார்சர் 2019ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டும் அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் வேறும் கூறுவது நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். நெகட்டிவ் திங்கிங் பற்றி சொல்லவில்லை, பாசிட்டிவ் திங்கிங். நாம் சிந்தனைகள் நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கையோடு நாம் செயலாற்ற முடியும் என்பதுதான் இந்த அறிஞர்கள் தன்னுடைய ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார்கள். மனிதர்கள் ஆர்வமுடையவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை குறைப்பவர்களாக இருக்க வேண்டும். நேர்மை, மன்னித்தல், இரக்கம் போன்ற பண்புகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். சூழல் அறிதல் அவர்களுக்கு வேண்டும். நம்பிக்கை வேண்டும். அப்பொழுதுதான் தனிநபர் வளர்ச்சி ஏற்படும் என்பதை பற்றி இவர்கள் அப்பொழுதுதான் கல்வி அறிவும் தனிநபர் வளர்ச்சியும் இருக்கும் என்று கூறுவது இந்த அறிஞர்களுடைய ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகின்றது. வாழ்க்கையினுடைய நோக்கம் தன்னொழுக்கம். தனிநபர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பொறுமையுடையவராக இருக்க வேண்டும், புத்தி கூர்மை உடையவராக இருக்க வேண்டும், நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். சுயசார்பு, தன்னையே சார்ந்திருத்தல், அதிகமாக தன்னை சார்ந்து தன்னுடைய திறமைகள், தன்னுடைய கெட்டிக்காரத்தனம் இவைகளில் சார்ந்து அவன் செயல்படுவனாக இருக்க வேண்டும். நேர்மையுடையவராகவும் இருக்க வேண்டும். தைரியம் உடையவராக இருக்க வேண்டும். பெர்செப்ஷன், பார்வை, நேர்மறை எண்ணங்கள் உடையவதாக இருக்க வேண்டும். தன்னை ஒத்துக்கொள்ளுதல், தான் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை, தன்னை ஒத்துக்கொள்ளுதல், தான் தவறாக செய்ய மாட்டேன் என்ற ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். நேர்மறை தொடர்புகள் இருக்க வேண்டும். அன்பு, சமூக அறிவு, உயர்வான எண்ணம் உடையவராக அந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய பல கூறுகளாக நாம் பார்க்கின்றோம். இவைகள் இந்த 5 முக்கியமான பண்புகளிலிருந்து கிடைக்கக்கூடியது இவைகள் ஆகும். அதிக மகிழ்ச்சி தான் நமக்கு அதிக மன மகிழ்ச்சியை குடிக்கிறது. கல்லூரி மாணவர்களின் மத்தியில் நாம் ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அவர்கள் அதிக மகிழ்ச்சியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பெட்கரி, போரிட்ஸ் டல்லோ என்ற அறிஞர்கள் 2016ஆம் ஆண்டு ஏற்படுத்திய ஆய்வறிக்கைகளில் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் கூறுவது வலிமையான பண்புகள் பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். உடல் நலம் உயர்வு, இதன் மூலம் நாம் உயர்வு பெற முடியும், இம்மாதிரியான பண்புகளை நாம் உயர்த்த முடியும் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஹோப் அண்ட் ஆப்டிமிசம். ஹோப் என்றால் என்ன, ஆப்டிமிசம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஹோப் என்றால் நம்பிக்கை. மனிதர்கள் நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் அவைகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வதாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு என்பது மனிதனின் இருத்தல் அவனுடைய வளர்ச்சிக்கு உதவும். அதுதான் அவனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுதான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆப்டிமிசம் என்பது பெசிமிசம் அல்ல, அதாவது நேர்மறை எண்ணங்கள் உடையவராக மனிதர்கள் இருக்க வேண்டும். இந்த சமூகம், நாடு ஆகியவற்றில் இவைகள் பிரதிபலிக்கின்றன. இந்த நம்பிக்கையும் இந்த ஆப்டிமிசம் அல்லது இந்த நேர்மறை எண்ணங்களும் நம்முடைய செயல்களில் பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. அதே போல அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அந்த பண்புகளை பிரதிபலிக்கிறது. உதாரணமாக இந்த பார்வை என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம். அதே போல இந்த ஆப்டிமிசம்
நேர்மறை எண்ணம் என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம். உதாரணமாக ஒரு கண்ணாடி ஜாடியில் பாதி அளவு தண்ணீர் இருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம். அதை இருவர் பார்க்கிறார்கள். ஒருவர் கூறுகிறார், பாதி அளவு அரைகுறையாக அதில் தண்ணீர் இருக்கிறது என்கிறார். மற்றொருவர் பாதி இருக்கிறது. ஒருவர் பாதி தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது என்கிறார். மற்றொருவர் பாதி தண்ணீர் இருக்கிறது என்கிறார். இதைத்தான் நாம் பெர்ஸ்பெக்டிவ், பார்த்தல் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு நிகழ்வும் நாம் எவ்வாறு பொருள்களை, விஷயங்களை பார்க்கிறோம் என்பதை பொறுத்தது. ஏ என்ற நபர் சொல்லுகிறார் பாதி அளவு தண்ணீர் இருக்கின்றது என்று. அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். பி என்பவர் சொல்லுகிறார் பாதி தண்ணீர் இல்லை, அறகுறையாக இருக்கிறது என்கிறார். அது அவருடைய பார்வை. நாம் பார்வை என்பது, பார்த்தல் என்பது, பெர்செப்ஷன் என்பது கோப்புடையதாக, நம்பிக்கையுடையதாக, நேர்முறை எண்ணமுடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் பிரச்சனைகளை நல்ல முறையில் எதிர்கொண்டு அவைகளை நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இது தவிர சுய கட்டுப்பாடு, தனிநபர் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு மிகவும் தேவை. அப்பொழுதுதான் ஒரு சமயத்தில் நம்பிக்கையோடு சமாளித்தல் ஏற்படும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். சுய கட்டுப்பாடானது நடப்புடைய விளைவுக்கு எதிர்கொள்ள முடிவதாக இருக்கும். உதாரணமாக, அவன்தான் நிகழ்வுகளை தனிநபர் தான் செய்கின்றான். நாம் என்ன செய்திருக்கின்றோமோ, நாம் எந்த செயல்களை செய்கிறோமோ அதன் விளைவுகளைத்தான் நாம் எதிர்கொள்ள முடியும். அவைகளைத்தான் வெற்றியாக நாம் பெற முடியும். உதாரணமாக, ஒரு உதாரணம் என்று சொன்னால், நாம் எவ்வளவு கல்வி கற்கிறோமோ அவ்வளவுதான் அந்த உயர்வு கிடைக்கும். ஒருவன் கற்கவே இல்லை என்றால் அவனுக்கு உயர்வு கிடைக்காது. அந்த கற்றலுக்கும் அவன் கற்ற பயனுக்கும் அவன் செய்த முயற்சி தான் காரணம். தனிநபர்கள் தங்களுடைய முயற்சி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ற வெற்றியைத்தான் பெறுவார்கள். ஆகவே நான் இதில் சொல்லவிருப்பது என்னவென்றால், ஒவ்வொரு விளைவுக்கும் அவன்தான் காரணம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். வாவ் மேஸ்டர் 1998ஆம் ஆண்டு இந்த ஆய்வை தான் கூறுகின்றார். அதுதான் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆர்கில் 2001ஆம் ஆண்டு இதைத்தான் கூறுகின்றார். பொதுவாக சூழலையும் நிகழ்வுகளையும் கட்டுக்குள் வைக்க நம்பிக்கை வேண்டும். சூழல் என்பது நாம் ஒரு இடத்தில் வேலை செய்யும் இடமோ, குடியிருக்கும் இடமோ, நாம் செல்லும் இடமோ, அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளையோ நாம் கட்டுக்குள் வைக்க முடியும். ஏனென்றால் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை தனிநபருக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சுய கட்டுப்பாடோடு இருந்தால்தான் அவன் நிம்மதியாக இருக்க முடியும். கார் என்ற அறிஞர் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் அது அவனது மன அழுத்தத்தை குறைக்கிறது என்று கூறுகின்றார். அவ்வாறு கட்டுக்குள் வைத்து ஒத்திருந்து வாழ்கின்ற பொழுதுதான் அவன் மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்று முடியும் என்று கார் என்ற அறிஞர் 2004ஆம் ஆண்டு கூறினார். அது நேர்மறை எண்ணத்தை வளர்க்கும். எதிலும் நல்லது நடக்கும் என்ற மனப்பான்மையை வளர்க்கும். அப்பொழுதுதான் நம்பிக்கையோடு அவன் செயல்பட முடியும் என்று இந்த ஆய்வில் அவர் கூறுகின்றார். இதை நேர்மறை மாய தோற்றம் என்றும் சொல்லலாம். நாம் மாயையாக நம்புகின்றோம். எதையுமே ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை நடக்காமலும் போகலாம். ஆனால் இது நடக்கும் என்று ஒரு மாய தோற்றத்தை நமக்குள்ளேயே நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த மாய தோற்றத்தோடு, நடக்கும் என்ற மாய தோற்றத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இதுதான் டில்லி டெய்லர் என்ற அறிஞர் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறினார். தன்னை உயர்த்தக்கூடிய மாய தோற்றம் நம்பிக்கையோடு, பாசிட்டிவ் திங்கிங்கோடு செயல்பட வேண்டும். அதுதான் அவனை உயர்த்தும். இது ஒரு உயர்த்தும் மாய தோற்றம் என்று அவர் கூறுகின்றார். ஒருவன் தன்னைத்தானே உயர்வாக கருதுதல். ஒருவேளை தன்னால் ஒரு காரியம் முடியவில்லை என்றால் அதற்காக அவன் கவலைப்பட போவதில்லை. சுய கட்டுப்பாடோடு இருக்கின்றான், நம்பிக்கையோடு இருக்கின்றான். ஒரு மாய தோற்றத்தோடு எதிர்காலத்தை எதிர்கொள்கிறான். ஒருவேளை ஒரு சில சமயங்களில் தோல்வி ஏற்பட்டாலும் அவைகளை அவன் புறந்தள்ளி விடுகின்றான். இதைத்தான் இந்த ஆய்வுகளில் நாம் அறிகின்றோம். சிறப்பாக எதுவும், எந்த செயலும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றான். ஆகவே நேர்மறை எண்ணங்கள் தன்னைத்தானே ஏமாற்றும் வித்தை. ஒருவேளை இவை மாயமாக இருக்கலாம்,
ஏமாற்றிக் கொள்ளலாம். இருந்தாலும் அவைகள்தான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், செயல்பட வைக்கும். நம்பிக்கையின்மை, உறுதியின்மை, எதிர்மறை எண்ணங்கள், விளைவுகள் இவைகளிலிருந்து விடுபட அவனுக்கு உதவும். இவைகளும் ஏற்பட்டாலும் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவன் நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணங்களோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் இந்த நம்பிக்கையின்மை, உறுதியின்மை, எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து அவனால் வாழ முடியும். இந்த ஆய்வு டெய்லர் பிரவுன் 1994 ஆண்டு செய்த ஆய்வுகளிலிருந்து நாம் அறிகிறோம். குறிப்பிட்ட நிகழ்வுகளில் கவனம் மறத்தல் இவைகள் போலியானது. இதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நேர்மறை எண்ணங்களில் மட்டும் கவனம், அப்பொழுது அவன் தன்னை பற்றி கவலைகளை மறந்து விடுகின்றான். நேர்மறை எண்ணம் விளைவு மட்டும் மனதில் அவனுக்கு நிற்கிறது. அப்பொழுது தைரியமாக அவன் செயல்பட முடிகின்றது. நேர்மறை எண்ணங்களும் அந்த அவைகளை மட்டும் நினைக்கின்ற பொழுது கவலைகளை மறக்கின்ற பொழுது அவன் நம்பிக்கையாக செயல்பட முடிகின்றது. நம்மால் செய்ய முடியாதே அவன் விளக்குதல் விளிம்பு ஓரத்திற்கு அவனை எடுத்து செல்கின்றான். அப்பொழுது அவன் தைரியமாக இருக்க முடிகிறது. ஒரு சில சமயங்களில் அவனால் செயல்பட முடியாவிட்டாலும் அவைகளை மறந்து அவன் குறிப்பிட்ட நிகழ்வுகளில் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவன் நம்பிக்கையாக செயல்பட முடிகின்றது. முடியவில்லாத செயல்களை அவன் விளிம்பு ஓரத்திற்கு அனுப்பிவிடுகின்றான், விளக்குகின்றான், நல்லவைகளை மனதில் இருத்தி வைக்கின்றான், நம்மால் முடியாதவைகளை மறந்து விடுகின்றான். அப்பொழுதுதான் அந்த சுய மரியாதையோடு அவன் வாழ முடிகிறது, சுய மதிப்போடு வாழ முடிகின்றது. ஒருவேளை ஒரு சில காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் அதற்காக அவன் கவலை கொள்வதே இல்லை. ஆகவே அவற்றை நல்ல எண்ணங்களை இருத்தி வைத்து தைரியமாக நிகழ்வுகளை அவன் எதிர்கொள்ளுகிறான். எதிர்மறை எண்ணங்கள், தோல்விகள் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை கூறுவது, இதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். தோல்விகள் வாழ்க்கையில் இயல்பாகவே ஏற்படுகின்றன. அவைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு மனதை தேற்றுதல் நமக்கு வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு போட்டியில் ஒரு நபரால் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை, ஒரு போட்டியில் ஒரு நபரால் கலந்து கொள்ள முடியவில்லை, வாய்ப்பில்லை என்றால் அவனை தன்னை நினைத்துக் கொள்கின்றான். ஒருவேளை நமக்கு போதுமானதாக, நம்முடைய தகுதி போதுமானதாக இல்லை என்று அவனை தேற்றிக் கொள்கின்றான். அதற்காக உட்கார்ந்து மூளையில் உட்கார்ந்து அவன் அழவில்லை. ஆகவே ஒருவேளை நமக்கு திறமை போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்று தன் மனதை தேற்றிக் கொள்கின்றான். இவ்வாறாக அவன் தன் எதிர்மறை எண்ணங்களை புறக்கணித்து விடுகின்றான். எப்பொழுதும் பெரிய இழப்பானது பெரிய நோயாக இருக்கிறது. அது சுயமதிப்பை இழப்பது போல் தோன்றலாம். பெரிய இழப்பு, பெரிய நோய் இவைகள் ஏற்படுகின்ற பொழுது சுயமதிப்பை இழப்பது போல் தோன்றும். கட்டுப்பாடு ஒருவேளை சிதையலாம், தனிநபருடைய கட்டுப்பாடு சிதையலாம். எதிர்காலம் வெற்றிடம் போல் எதிர்காலமே ஒரு சூனியமாக தோன்றலாம். ஆனால் அதற்கெல்லாம் அவன் இடம் கொடுப்பது கூடாது என்பதைத்தான் இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம். நேர்மறை எண்ணங்களை எவ்வாறு அடைவது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நேர்மறை எண்ணங்களில் நாம் 2 வழிகளில் அடையலாம் என்பதை பற்றி பார்க்கின்றோம். எதிர்காலம் பொற்காலமாக இருக்கும், கவலைகள் குறைந்திருக்கும். இவ்வாறு ஷியர் கார்வர் 1992 ஆண்டு தன் ஆய்வுகளில் கூறுவது, எதிர்காலமானது பொற்காலம், கவலைகள் இல்லாத காலம், குறைந்திருக்கும் காலம். இவ்வாறு தனிநபர் எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வுதான் ஷியர் கார்வர் 1992 ஆண்டு செய்த ஆய்வுகளில் கூறுகிறார். நேர்மறை எண்ணம் உடையவர் துன்பம் வந்த பொழுதும் கலங்காமல் இருப்பார்கள். தன்னை சுய கட்டுப்பாட்டுடன் வைத்து திறமையாக துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆகவே இவ்வாறாக நேர்மறை எண்ணங்களை அடைந்து அவைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அவைகளில் இரண்டாவதாக விளக்கம் அளிக்கும் முறை ஒன்று உள்ளது. விளக்கமாக நாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதற்காக நாம் விளக்கம் சொல்லுகின்றோம். என்ன விளக்கம்? எதிர் விளைவுகளுக்கு விளக்கம் அளித்தல். காரணங்கள் வெளியில் இருந்து வருகின்றன, நிலையற்றது என்பது நாம் பார்க்கின்றோம். காரணங்கள், அவர் தனிநபர்கள் ஒரு தோல்வி ஏற்படுகின்ற பொழுது அவன் கூறுகின்றான், உதாரணமாக ஒரு பரீட்சையில் தோல்வி விட்டான், கடின கொஸ்டின் அல்லது கேள்விகள் கடினமாக இருந்தது, எனக்கு உடல்நலம் இல்லை,
சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது. இவ்வாறு விளக்கங்களை தன்னைத்தானே அவன் அளித்துக் கொள்கின்றான். ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றால் அதற்கான விளக்கங்களை சொல்லிக் கொள்கிறான். நாம் மட்டும் காரணம் அல்ல. உதாரணமாக இந்த தோல்வி என்னால் தான் ஏற்பட்டது என்றால் மிகவும் விசனப்படுவான். அப்படி நினைக்கவில்லை. புற காரணங்கள், அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்கின்றான். எடுத்துக்காட்டு, பரீட்சையில் தோல்வி அடைகின்றான். காரணம் கடினமான கேள்விகள். இவ்வாறாக சொல்லுகின்ற போது தன் சுய மதிப்பை அவன் இருத்திக் கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக எப்பொழுதும் ஏற்படும். ஆகவே பரீட்சை என்பது ஒரு முறை அல்ல, மறந்து கொண்டே இருக்கும். அவையிலே இந்த முறை தோற்றுவிட்டால் அடுத்த முறை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்று அவன் நினைக்கலாம். தோல்வி சூழல் தான் காரணம். ஆகவே இந்த தோல்வியான சூழலினால், சுற்றுப்புற சூழல் தான் காரணம் என்பதை அவன் நினைக்கிறான். அதன் மூலம் தன்னை தேற்றிக் கொள்கிறான். எதிர்மறையாக இருப்பவன், எதிர்மறை எண்ணம் உடையவன் தன்னால் முடியவில்லை என்று நினைப்பான். ஆகவே நேர்மறையான எண்ணங்கள் நம்மை தூண்டலுக்கு உதவுகின்றது. நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தூண்டலுக்கு உதவுகின்றது. எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம தூண்டலுக்கு உதவாது. இவ்வாறு ஆட்ரிபியூஷன் வழங்கல் முறையானது கூறுகிறது. வழங்கல் முறையானது இவ்வாறு கூறுகிறது. ஆகவே இந்த வழங்கல் முறை நம்மை கட்டுக்குள் வைக்கிறது. நல்ல எதிர்காலத்தை உணர்த்துகிறது. நல்ல எதிர்பார்ப்பை நினைக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஹோப் தெரப்பி. தெரப்பி என்றால் அவருக்கு ஒருத்தருக்கு மருத்துவ உதவி செய்தல். நம்பிக்கை கோட்பாடு, நம்பிக்கையை நாம் பிரயோகித்தல். நம்பிக்கை மீண்டும் நேர்மறை எண்ணம் உடையவராக இருக்க வேண்டும். இந்த இரண்டும், இந்த நம்பிக்கையும் சரி, இந்த நேர்மறை எண்ணமும் சரி, இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பிலீஃப் என்றால் நம்பிக்கை, ஹோப் என்றால் நம்பிக்கை, நேர்மறை எண்ணம் என்றால் பாசிட்டிவ் திங்கிங். இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதை கூறுவதுதான் ஸ்னைடர் தன்னுடைய ஆய்வில் 2000 என்ற ஆண்டில் கூறினார். நம்பிக்கை 2 பகுதிகளை உடையது. ஒன்று இடர்பாடு, இருப்பினும் பாதை அமைத்தல். பாத் என்பது பாதை அமைத்தல். இடர்பாடுகள் மனிதர்களுக்கு தம்முடைய இயற்கையாகவே அவையில் ஏற்படுகின்றன. இவைகளில் பாதைகளை நாம் அமைக்கின்றோம். ஆகவே இடர்பாடுகளை பாதைகள் மூலம் நாம் அவை எந்த வழியில் நாம் செல்கின்றோம் என்பதை பொறுத்து ஒரு கெட்டிக்கார ஆள் நல்ல பாதைகளை வகுத்து அதன் மூலம் தன் இடர்பாடுகளை கலைந்து விடுகின்றான். ஆகவே பாதை வகுத்தல் என்பது முதலாவதாக இருக்கிறது. ஆகவே இடர்பாடுகளை பாதை வகுத்தல் மூலம், வழிகளை அமைத்தல் மூலம் நாம் தவிர்க்க முடியும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது உதவியாளர், ஏஜென்சி, முயற்சி. ஏஜென்சி அல்லது முயற்சி மூலம் மற்றொரு முறையில் எவ்வாறு நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்றால், மற்றவர்கள் உதவி. ஏஜென்சி என்றால் நாம் செய்யாவிட்டாலும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வர்கள், நம் கூடு இருப்பவர்கள், அதோடு சேர்ந்து நம்முடைய சுய முயற்சி, இவைகளோடு அந்த இடர்பாடுகளை எதிர்கொள்ளுதல். ஆகவே இந்த ஹோப் தெரப்பியில் இரண்டு வழிகளை பார்க்கிறோம். ஒன்று பாதைகளை அமைத்தல், 2 உதவியாளர் அல்லது முயற்சிகளின் மூலமாக அவைகளை எதிர்கொள்வது என்பது ஆகும். எதிர்பார்ப்புகள் இருத்தல், நேர்மறை எண்ணம், டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம் என்று கூறுகின்றார். டிஸ்போசிஷன் என்றால் இருத்தல் நிலை. எந்த ஒரு நிகழ்வு அல்லது எந்த ஒரு பொருள் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் டிஸ்போசிஷன். இதை இருத்தல் நேர்மறை எண்ணம் என்று கூறுகின்றார், அல்லது டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம். எதிர்பார்ப்புகள், இவைகளை நேர்மறை எண்ணங்களோடு எதிர்த்தல், இதுதான் டிஸ்போசிஷனல், அதாவது ஏஜென்சி. நேர்மறை விளக்கம், அதுக்கு விளக்கம் சொல்லுகின்றோம். எந்த ஒரு வெற்றியோ தோல்வி அவைகளுக்கு நாம் விளக்கம் கூறுகின்றோம். ஆகவே அதற்கு நாம் சொல்லும் பெயர் ஆப்டிமிஸ்டிக் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல். இந்த வகையில் நாம் பிரச்சனைகளை சமாளிக்கின்றோம். முதல் முறை டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம், இரண்டாவது முறை ஆப்டிமிஸ்டிக் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல். இவ்வாறு ஸ்னைடர் என்பவர் தன்னுடைய ஆய்வில் எதிர்பார்ப்பையும் உதவியையும் இணைக்கின்றார். எதிர்பார்ப்புகள் எவ்வாறு நம்ம நல்ல நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறோம், அவைகளில் இந்த உதவியானது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். வேறு வகையில் சொன்னால், இந்த டிஸ்போசிஷனல் ஆப்டிமிசம் என்பதையும் ஆப்டிமிஸ்டிக் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல் என்பதையும் ஸ்னைடர் சேர்க்கிறார். இவ்வாறு 2 முறைகளிலும் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்பதை பற்றி அவர்
கூறுகிறார். நம்பிக்கை ஒரு அடைதலை நோக்கி செல்கிறது. நம்பிக்கையானது பெலிஃப் ஒரு அடைதலை, எல்லை அல்லது லட்சியம் அல்லது நோக்கம் அல்லது கோல் அடைதலை நோக்கி செல்கிறது. தனிநபர் இடையூறுகளை சந்தித்தாலும் அவைகளை எல்லையை அடைகிறார். இறுதியில் தன்னுடைய லட்சியங்களை அடைகிறார். அப்பொழுது அவர் பாதைகளை வகுக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். பாதைகளின் மூலமாக சென்று அந்த லட்சியங்களை அடைவது. அதே சமயத்தில் ஏஜென்சி அல்லது விளக்க முறையில் ஏஜென்சி அல்லது முயற்சிகளின் மூலமாக அடைதல் என்பதை பற்றி பார்த்தோம். இதில் பார்ப்பது பாதைகளின் முக்கியத்துவம் உண்டு. எந்த வழிகளில் நாம் செல்கின்றோம், சரியான பாதை சரியான வழிவகுக்கும், சரியான லட்சியங்களை அடையும், சரியான வெற்றிகளை நமக்கு தரும். ஆகவே பாதைகளை வகுத்தல் ஒரு முக்கியமானதாக ஒவ்வொரு நபரின் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். பாதைகளை அமைத்தல் முக்கியமான பங்கை வகிக்கிறது. எல்லை வழி உதவியாளர் இரண்டாவது நாம் பார்த்தோம். உதவியாளர் அல்லது ஏஜென்சி. உதவியாளர் விளக்க உரையில் உதவியாளர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய முயற்சியும் இருக்கிறது. அதன் மூலம் தாம் வாழ்வில் பிரச்சனைகளை சந்தித்து அவைகள் நிகழ்வுகளில் காரண காரியங்களை நாம் ஆய்வதற்கும் இந்த மனதானது முக்கியமான பங்கு வகிக்கிறது. உதவியாளர்கள் முயற்சி இவைகள் திறன் பற்றிய வழிகளை தருகின்றன. இந்த விளக்கம் சொல்லுகின்ற பொழுது முயற்சிகள் நாம் எடுக்கின்ற பொழுது நல்ல வழிகளை பெறுகின்றோம். முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அவைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நல்ல வழிகளை உணர முடியும், தெரிய முடியும். வழிகள் மூலமாக நல்ல வழிகளை பெறுதல் இவைகள் தொடர்புடையதாக இருக்கின்றன. அடுத்தாக நாம் பார்ப்பது ஸ்னைடர் என்ற ஆய்வாளர் 2000 ஆண்டு அவர் கூறியதை பற்றி பார்த்தோம். அவர் நம்பிக்கையை பற்றி கூறியிருக்கின்றார். குறிப்பிட்ட வழிகளில் எப்படி செல்வது என்பதை பற்றி கூறியிருக்கின்றார். அது போக குழந்தை முதல் அடலசென்ட் அல்லது இளைஞராக ஆகும் வரை, குழந்தை பருவம் முதல் வளர்பிராயம் முதல் பல்வேறு சமயங்களில் நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபரிடத்தில் வளர்கிறது. அனுபவங்கள் மேலும் மேலும் வளர்கிறது. அந்த அனுபவங்கள் மேலும் மேலும் வெற்றிகளை அடைவதற்கு உதவி செய்கிறது என்பதை ஸ்னைடர் 2000 ஆண்டில் கூறுகின்றார். அதற்கு நம்பிக்கை உதவுகிறது என்றும், ஒவ்வொரு வளர்கின்ற பிராயத்திலும் எப்படி நம்பிக்கையை வைத்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றிகளை சந்தித்து தோல்விகளையும் பார்த்து அவைகளை நாம் எவ்வாறு கற்றுக்கொண்டு புதிய அனுபவங்களை நாம் எவ்வாறு அடைகின்றோம் என்பதை பற்றி தன் ஆய்வுகளில் ஸ்னைடர் கூறியிருக்கின்றார். இவற்றில் பெற்றோருடைய நம்முடைய வளர்ச்சிக்கு குழந்தை பிராயத்திலிருந்து நாம் வளர்கின்ற பொழுது பெற்றோர்களுடைய ஆதரவு, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இவைகளையும் தேவைப்படுகின்றது. வீட்டில் உள்ள ஒழுங்குமுறைகள் நமக்கு நல்ல ஒழுங்குமுறைகள் இருந்தால்தான் நல்ல குழந்தையாக அந்த குழந்தை அந்த வீட்டில் வளர முடியும். அப்படி இல்லாத போது அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர முடியாது என்பதுதான் நாம் இந்த ஆய்வுகளில் இருந்து பார்க்கின்றோம். குழந்தைகள் நல்ல முறையில் வளரவில்லை என்றால் அவர்கள் இந்த சமூகத்தில் நல்ல குழந்தைகளாக நல்ல இளைஞர்களாக வர முடியாது என்பதை நாம் பத்திரிகைகளின் மூலமாக படிக்கின்றோம், புத்தகங்களின் மூலமாக படிக்கின்றோம். இவற்றில் பெற்றோருடைய ஆதரவு, குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு, வீட்டிலுடைய குடும்பத்தினுடைய ஒழுங்குமுறைகள் இவைகள் எல்லாம் அடைகின்றன. அறிஞர் அண்ணா கூறியது போல் எப்படி நமது வீடு இருக்கிறதோ அதுபோல்தான் இந்த நாடும் அமையும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த குடும்பமானது பெற்றோருடைய ஆதரவு, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இவை நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு இவைகள் உதவுகின்றன. ஆகவே நேர்மறை எண்ணங்கள், நம்பிக்கைகள் நல்ல விளைவுகளை தருகிறது. ஆகவே இவை இரண்டும் நல்ல உடலுக்கும், நல்ல உடலை வளர்க்கும், நல்ல உடல் நலத்தோடு வாழவும், நல்ல மனநலத்தை பெறுவதற்கும் உதவி செய்கிறது. கோகனாரா 2017 ஆண்டு தன் ஆய்வில் இதைத்தான் எடுத்து சொல்லுகின்றார். அதே போல ஹேஸ்டனன், வாசிட், ஹாசன் 2014 ஆண்டு வேறு ஆய்வுகள் மூலமாக நம்பிக்கை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் மேலும் வேலையை பற்றியும் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர் கல்வி முன்னேற்றம் போன்றவை பற்றியும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நம்பிக்கைகளும் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும். இவைகள் இரண்டும் பெரிதும் தொடர்புடையது. முக்கியமாக மாணவர்களுக்கு நம்பிக்கை
நேர்மறை எண்ணங்கள் இருந்தால்தான் அவர்கள் தங்களுடைய கல்வியில் சிறந்து வழங்க முடியும். மாணவ பிராயத்தில் செய்த ஆய்வுகளில் நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த மாதிரியான நம்பிக்கையும் நேர்மை எண்ணமும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட சிறார்கள், அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் நல்ல நம்பிக்கையோடு, நேர்முறை எண்ணத்தோடு நல்ல கல்வி கற்று உயர்நிலைக்கு வருகின்றார்கள். நம்பிக்கைகளும் நேர்முறை எண்ணங்களும் இல்லாத குழந்தைகள் பாதியிலே கல்வியை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடலாம். ஆகவே நம்பிக்கையோடு நேர்முறை எண்ணங்கள் உள்ள மாணவர்கள், சிறார்கள், இளைஞர்கள் மிக மிக நல்ல உயர்நிலைக்கு வருவதை நாம் ஆய்வுகளில் இருந்து அறிகின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பேரா தெரப்பி. தெரப்பி என்றால் ஏற்கனவே கூறியது போல ஒருவருக்கு மருத்துவம் பார்த்தல், உதவி செய்தல் தெரப்பி. பேரா தெரப்பி என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்பிக்கை, நேர்மறை எண்ணம் வாழ்க்கையின் சிக்கல்களை நமக்கு நன்கு எதிர்கொள்கின்றன. ஆகவே இவைகளை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். நம்பிக்கை, நேர்மறை எண்ணம், சுய முயற்சியானது லட்சியங்களை அடைய உதவுகிறது. அதையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆகவே இந்த பாடத்தில் நாம் பார்ப்பது சிக்கல்களை எதிர்கொள்ள நம்பிக்கை, நேர்மறை என்ன வேண்டும், சுயமுயற்சி வேண்டும். சுயமுயற்சி இருக்கின்ற பொழுதுதான் நாம் லட்சியங்களை அடைய முடியும். நம்பிக்கை உடையவர்கள் விருப்பம், வழிகள், திறன்கள், லட்சியங்களை அடைய ஆத்ம நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள், சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள், அமைதியான முறையில் மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள். இவை அனைத்தும் அமைதியான முறையில் ஏற்படுகிறது. இதில் பிரச்சனைகள், வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை. ஆகவே இவைகள் தான் நமக்கு அடித்தட்டு படிக்கல்களாக அவைகள் இருக்கின்றன. அதாவது நேர்மறை எண்ணம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு போன்றவைகள் நமக்கு மிகவும் தேவையான கூறுகளாக இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றது பாடம் வேலை, தொழில் பற்றியும் அதிகமாக இருக்கின்றோம். இந்த பாடத்தில் தொழில் எவ்வாறு நம்முடைய உடல் நலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பாடம் உடல் நலம், அதற்கு தொடர்புடைய பல்வேறு காரணிகளை கூறுகின்றது. இதுவரை நாம் பார்த்தது மனதளவில் இந்த நம்பிக்கை, லட்சியங்கள், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இந்த மாதிரியான குடும்பத்தின் உதவி, சமூக உதவி, இவைகளெல்லாம் எவ்வாறு இந்த மனிதனை வளர்க்க இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பாடத்தில் 12.5 வேலை, தொழிலானது எவ்வாறு ஒரு மனிதனுக்கு உதவுகிறது, அவனை தன்னுடைய இடத்தில் வைக்க இருக்கிறது, உயர்த்துகிறது, மன அமைதிக்கு உதவுகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ஒருவருடைய ஐடென்டிட்டி, வேலை வாழ்க்கையில் முக்கியமான பங்கு. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், ஒரு போர் வீரனாக இருக்கின்றேன், இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது ஐடென்டிட்டி, ஒருவன் என்ன, நீங்கள் என்ன என்று, என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற பதில் தான் அவருக்கு ஐடென்டிட்டி, அவர் அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே ஒருவரின் வேலை வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஒருவரின் வேலை, அவர் சமூக தொடர்புகள் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே வேலை சார்ந்த தொடர்புகள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் என்றால் மாணவர்கள், காவல்துறை என்றால் பொதுமக்கள், இது போல ஒவ்வொருவரும் அந்த துறையை சார்ந்து அவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வேலையானது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. பெரும்பான்மையான காலமும் அந்த வேலையோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு நபர் தன்னுடைய 25 வயது முதல் 60 வயது வரை தொழில் சார்ந்த பங்கு செய்கின்றார். ஆகவே பெரும்பகுதி அவர் தொழிலோடு தொடர்புடையவராகவே இருக்கின்றார். ஆகவே இதில் சமூக தொடர்புகள் முக்கியமானது என்று லென்லே ஜோசப் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறியுள்ளார். அவரின் மற்ற பங்குகளை, இந்த மாதிரியான தொடர்புகள் அவருடைய தொழிலானது மற்ற வகையான அவருடைய செயல்களையும் தாக்கம் செய்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதன் மூலம் நாம் 9 வகையான பயன்களை நாம் பெற இருக்கின்றோம். பயன்களை பார்ப்போம். மகிழ்ச்சி, திருப்தி. வேலை மூலம் ஒரு நபரானவர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றார். வேலை இல்லை என்றால், உதாரணமாக நாம் கொரோனா காலத்தில் வெளியே செல்ல முடியவில்லை, ஒரு 2 ஆண்டு காலம் நாம் வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம் என்றால் எப்படி நமக்கு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்?
எப்படி திருப்தியோடு இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் மிகவும் மன வருத்தப்படுவோம். ஆகவே வெளியில் செல்லுகின்ற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியோடு வேலை செய்கின்ற பொழுதுதான் திருப்தியாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மற்றவருடன் தொடர்புடையதாக இருக்கின்றோம். ஆகவே வேலையில் நாம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றோம். ஆகவே ஒருவரின் அடையாளம் காலையில் எழுதல் முதல் எழுந்தவுடன் ஒழுங்காக அவர் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு காலையில் ஒழுங்காக எழுந்து வேலைக்கு போக வேண்டும். அவருக்கு சம்பளம் அவசியம். அப்பொழுதுதான் அவர் குடும்பத்தை பராமரிக்க முடியும், மற்றவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும், மற்றவர்களை சார்ந்திருத்தல் முடியும், நல்ல மனநிலையில் இருக்க முடியும். அப்பொழுதுதான் அவரை நம்மை மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தரமாக, ஒரு மதிப்பாக நம்மை பார்ப்பார்கள். நாம் நல்ல மனநிலையில் இல்லாமல் வேலை செய்தால் நம்மை அந்த அளவு மதிக்க மாட்டார்கள். மனம் அழுத்தம் உடையவர்களாக இருந்தால் நம்மை அந்த அளவு மதிக்க மாட்டார்கள். ஆக மன அழுத்தம் ஏற்படாமல் அமைதியாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த வேலையானது முக்கியமானதாக இருக்கிறது. வேலையானது கவலை வராமல் பாதுகாக்கிறது. சம்பளம் வருகிறது, நேரம் செலவழிக்க முடிகிறது முறையான வழிகளில். அப்பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், திருப்தி அடைகின்றோம். மாஸ்லோ என்பவர் என்ற அறிஞர் இதை பற்றி சொல்லுகின்றார். தேவைகளை வகைகளாக பிரிக்கின்றார். பேசிக் பிசியலாஜிக்கல் நீட்ஸ் என்று சொல்லுகின்றார். அடிப்படையில் உணவு, உடை, உறைவிடம் போன்றவைகள். இவைகள்தான் முதல் தேவைகள். மனிதனுக்கு முதல் தேவை உணவு, உடை, உறைவிடம் அடிப்படையான தேவை. இது நிறைவு பெறுகின்ற பொழுது அவன் அடுத்ததாக பாதுகாப்பு என்ற தேவையை அடைகின்றான். செக்யூரிட்டி. Number 1, basic physiological needs. Number 2, security. Third, love needs. Belongingness, love needs தான் நம்ம என்ன பார்க்கின்றோம் என்றால் தொழிலும், திருமணம், குடும்பம் போன்றவைகளை பார்க்கின்றோம். ஆகவே மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தேவை பற்றி வரிசைப்படுத்துகின்ற பொழுது அடிப்படையான பயாலஜிக்கல் நீட்ஸ் உணவு, உடை, உறைவிடம் இவைகள் நிறைவேறுகின்ற பொழுது பாதுகாப்பு, அது நிறைவு பெறுகின்ற பொழுது வேலையும் அந்த குடும்பம் போன்றவைகளும் வருகின்றன. ஆகவே வேலையானது திருப்தியை கொடுக்கிறது. உடல், சமூக, மன பாதுகாப்புக்கு இந்த வேலை உதவுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நேர்முறையில் நாம் எதிர்கொள்ளல். வேலை திருப்தி கொடுக்கிறது. சரியான வழியில் நம் நேரத்தை பயன்படுத்துகின்றோம், நம் திறமையை பயன்படுத்துகின்றோம். ஆகவே வேலை பற்றிய அறிதலும் அதன் பொறுப்புகளும் நமக்கு வேண்டும். அவரவர் வேலையில் எதிர்பார்ப்புகள், உயர்வுகள், நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்று அவரவர் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அதில் இந்த வேலையில் பொறுப்பு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. மற்ற வேலை செய்வருடன் அவர் தொடர்புடையவராக இருக்கின்றார், தன்னோடு வேலை செய்வருடன் அவர் தொடர்பில் இருக்கின்றார். நம்பிக்கை ஏற்படுகிறது, தன்னை மேம்படுத்த உதவுகிறது. அவ்வாறு தொடர்பு இருக்கின்ற பொழுது தன்னை மேம்படுத்த உதவுகிறது என்று ஹார்ட்டர் 2002ஆம் ஆண்டு தன் ஆய்வில் கூறுகின்றார். தன் திறமைகள் வேலையின் தன்மை இரண்டும் பொருத்தமுடையதாக இருக்கின்ற பொழுது மிக மிக நல்லது. திறமை ஒருவருக்கு இருக்கிறது, அதே சமயத்தில் வேலையின் தன்மையும் அவ்வாறே இருக்கின்றது பொழுது இரண்டும் பொருந்தி இருக்கின்ற பொழுது அவருக்கு திருப்தியும் மிகுந்த மன மகிழ்ச்சியும் அவருக்கு ஏற்படுகின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது சம்பளம். வேலையில் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது. சம்பளம் கிடைத்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். இன்சென்டிவ், ஊக்கத்தொகை கிடைக்கிறது. இது பரிசாக இருக்கிறது. தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் பணம் வேண்டும், அதற்கு சம்பளம் வேண்டும் அல்லது வேலை வேண்டும். இவைகளை நாம் தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வேலையானது அடிப்படையாக இருக்கிறது. ஆய்வுகளில் நாம் பார்ப்பது அதிக சம்பளம் அதிக மகிழ்ச்சியை தருவதாக நாம் ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அதிக சம்பளம் வருகின்ற பொழுது அதிக மகிழ்ச்சி இருப்பதை நாம் ஆய்வுகளில் நாம் கண்டறிகின்றோம். அது குடும்ப செலவுக்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி போன்றவற்றுக்கு நாம் பயன்படுத்த முடிகிறது. அதுபோலவே வேலையில் மாற்றம். குறிப்பிட்ட காலத்தில் வெரைட்டி, ஒரே வேலை செய்வதை விட மெக்கானிக்கல்,
அல்லது மெக்கானிக்கல் என்றால் ஒரே வேலையை தொடர்ந்து 30 வருடங்கள் செய்வதை விட வெரைட்டி இருக்கின்ற பொழுது அந்த வேலையானது மகிழ்ச்சி தருவதாகவும் திருப்தி தருவதாகவும் இருக்கிறது. வெரைட்டி வேண்டும். மேலும் புதுமை, கியூரியாசிட்டி, புதுமை இருக்குதல், வெரைட்டி, புதுமை இருக்க வேண்டும். இன்னோவேஷன் இருக்க வேண்டும். இருந்தால் மிக நன்றாக இருக்க வேண்டும். பள்ளியில் கல்வி நிலையங்களில் ஆசிரியர்கள் வேறு பாடங்களை தன் உயர்நிலைக்கு படிக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறது அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கிறது. மேலும் படிக்கிறார்கள். பயிற்சி பட்டறைகளை போய் சேர்ந்து அவர்கள் தன்னை ஊக்குவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே வேலையில் வெரைட்டி இருந்தால்தான் மிக அதிகமான மகிழ்ச்சியுடலாக இருப்பார்கள். மேலும் வேலையில் கிரியேட்டிவிட்டி இருக்க வேண்டும். மாற்றங்கள் இருக்க வேண்டும். தூண்டுதல்கள் இருக்க வேண்டும். இவைகளை பற்றி சொல்வது ஹாக்மேன் ஓல்ட்ஹாம் என்பவர்கள் 1980ஆம் ஆண்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மாதிரியான புதுமை, வெரைட்டி பற்றி சொல்லுகின்றார்கள். மேலும் செல்ஃப் கான்செப்ட், சுய ஆய்வு மற்றும் பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட், பழையபடி நேர்மறை எண்ணம் பற்றியும் அவர்கள் கூறுகின்றார்கள். லட்சியங்களை அடையவும் இந்த வேலைகள் நமக்கு உதவுகின்றன. லட்சியங்களை எட்டுவதற்கு இந்த வேலைகள் பயன்படுகின்றன. வேலை, வீடு, வேலை இவற்றில் அடங்கும். உதாரணமாக வெறுமன வேலை மட்டும் நாம் பார்க்கவில்லை, அவர் குடும்பத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது, வெறுமன வேலை மட்டும் மகிழ்ச்சி உடையதாக இருந்து குடும்பம் மகிழ்ச்சி உடையதாக இல்லை என்றால் மிகவும் அவர் மன அழுத்தத்தோடு அவர் இருப்பார். அவர் ஒரு பேலன்ஸ், இரண்டுக்கும் ஒரு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இதில் கிடைக்காததை அதில் அவர் அடைய வேண்டும். ஒரு பகுதியான நேரத்தை தன் வேலைக்கும் ஒரு பகுதியான நேரத்தை அவர் குடும்பத்திற்கும் செலவழிக்கின்றார். இரண்டினுமே மகிழ்ச்சி அடைகின்றார். வேலையிலும் திருப்தி, மகிழ்ச்சி, தன் குடும்பத்திலும் தம் குழந்தை குட்டிகளை பராமரித்தல், இவையற்றிலும் அவர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றார். அப்பொழுதுதான் நல்ல உடல்நலத்துடன் நல்ல மனநலத்துடன் அவர் வாழ முடியும். ஆகவே வேலையினுடைய திருப்தியானது வீட்டிலும் பிரதிபலிக்கிறது. வீட்டிலும் மகிழ்ச்சியுடன் அவர் செயல்படவும் திருப்தி அடையவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்த கருத்து, பாதுகாப்பான வேலை. வேலையில் பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கிறது. எப்பொழுது பாதுகாப்பு இருக்கிறதோ அப்பொழுதுதான் மிக திறமையாக செயல்பட முடியும். ஆகவே வேலையில் பாதுகாப்பு வேண்டும். அது திருப்திக்கு மிகவும் உதவும் என்று ஹார்ட்டர் 2002ஆம் ஆண்டு கூறியுள்ளார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், மாஸ்லோவின் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என்பதில் முதல் தேவை உணவு, உறைவிடம். அடுத்ததாக நாம் பார்ப்பது பாதுகாப்பு. அதுபோலதான் ஹார்ட்டரும் கூறுகின்றார், பாதுகாப்பு அவசியம். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். பாதுகாப்புடன் அதிக திறன், அதிக வேலை, அதிக மகிழ்ச்சி. இதைத்தான் ஹார்ட்டர் கூறுகின்றார். பாதுகாப்புடன் வேலை, அதிக திறன், அதிக வேலை, அதிக மகிழ்ச்சி தன் ஆய்வில் ஹார்ட்டர் கூறுகின்றார். பலதரப்பு வேலையாட்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற கருத்து, பலதரப்பு தரத்துடைய வேலையாட்கள். ஒரு நிறுவனம் என்றால் அதில் நிறைய தரமான படித்தவர்கள், படிக்காதவர்கள், மிக அதிகமாக படித்தவர்கள், டெக்னீஷியன்ஸ், திறனுடையவர்கள், பின்புலம், மரியாதை, இந்த பல்வேறுபட்டவர்கள் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு ஒட்டுதல் நமக்கு ஏற்படுகின்றது. அவைகள் தேவைப்படுகின்றது. ஒருவர் தனக்குள் கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளவும் ஒட்டுதலாக வேலை செய்வதும் மிகவும் பயனுடையதாக இருக்கும். ஆகவே இந்த வேலையாட்களின் பின்புறம் மரியாதை, சகிப்புத்தன்மை, பாராட்டுதல், இவைகள் எல்லாம் நமக்கு பயனுடையதாக இருக்கும். ஆகவே பலதரப்பு வேலையாட்கள் இருப்பதால் நமக்கு பலதரப்பட்ட மகிழ்வு ஏற்படுகின்றது. பாலினம் வேறாக இருக்கலாம், திறமைகள் வேற்றுமையுடையதாக இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், சமூக பொருளாதார கலாச்சார வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலுமே வேலையில் அவர்கள் ஒற்றுமையாக வேலை செய்கின்ற பொழுது அந்த நிறுவனம் உயர்வு பெறும். அவர்களுடன் ஒரு ஒற்றுதல் இருக்கும். இந்த வேற்றுமை, வேலையாட்களின் வேற்றுமை அவருடைய நல்ல திறனுக்கு செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதில் நட்பு, தோழமை, விசுவாசம், உடல் மன அனுபவம், இவைகளை பகிர்ந்து கொள்தல், இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கும். உதவிகரம் செய்தல், விசுவாசம் உடைய, ஒருவருக்கு ஒருவர் விசுவாசம் உடையவராக இருத்தல், ஒருவருக்கு ஒருவர் சார்ந்திருத்தல், இவைகள் எல்லாம் தரக்கூடியது இருக்கும். ஆகவே இம்மாதிரியான பலதரப்பட்ட வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர்
அன்புடையவர்களாக சார்ந்திருந்து அவர்கள் திறமையாக பயன் செய்வார்கள். இந்த நோக்கம் சமூகத்திற்கு வழங்கல், சமூகத்திற்கு அது சென்று சேரும் என்று ஸ்டைரிலோஸ் பெட்ரோட்டி 2011ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறியுள்ளார். பொருள் தரும் ஒட்டுதல், ஈடுபாடு தரும். இவ்வாறாக வேறுபட்ட நபர்கள் வேறுபட்ட திறனுடன் இருந்தாலும் அவர்கள் ஒட்டுதாக இருந்து நல்ல ஈடுபாடுடன் வேலை செய்து நல்ல பயனை தருவார்கள். சக்தி திறன்கள் வேலைகளுக்காக பயன்படுத்துவது. வேலைகளில் நாம் சக்தியின் திறனை பயன்படுத்த வேண்டும். வேலையாட்கள் வேறு வேறு திறமையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கேற்ற திறனுக்கேற்ற வேலைகளை கொடுத்தால் அவர்கள் மிக திறமையாக வேலை செய்து அதில் வெற்றி காணுவார்கள். அது நம்ம அந்த நிறுவனத்திற்கு பயன் தரும். ஆகவே வேலையாட்களின் திறனறிந்து அவர்களுக்கு வேலைகளை கொடுத்தால் அந்த நிறுவனமானது மேலும் மேலும் சிறப்புடையதாக அமையும், நல்ல பலன்களை தரும். இதனால் அந்த வேலையாட்களுக்கும் பயன், அந்த நிறுவனத்திற்கும் பயன் ஏற்படுகின்றது. இருவருமே நல்ல உயர்நிலைக்கு செல்ல முடிகின்றது. ஆகவே வேலையாட்களின் திறன்களை அளக்க வேண்டும். ஆகவே வேலையாட்களின் திறன்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஆகவே நிறுவனத்தினுடைய இதன் மூலம் கிடைக்கும் வெற்றிகளை வேலையாட்களுக்கு அவர்கள் பகிர்ந்தளிக்க முடியும். இதை நாம் காண்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதில் நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒருவர் இன்றைய காலகட்டத்தில் மாறுகின்ற கலாச்சாரமாக இருக்கின்றது. கலாச்சாரம் மிகவும் மாறிவிட்டது. உதாரணமாக கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் இன்று தனித்தனி நபர்களாக இருக்கின்றார்கள். இது ஒரு மாறும் கலாச்சாரம் என்று சொல்லலாம். வேலை பகலில் மட்டும் வேலை என்று இருந்தது, இப்பொழுது ஷிப்ட் வேலை, இரவிலும் வேலை செய்கின்றார்கள். உலகமயமாக்கல் பல்வேறு புதிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிக வேலை, வீட்டிலிருந்து வேலை செய்வது, இருவரும் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்தல், இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவற்றால் சமூக உதவி குறைகிறது. தனி குடித்தனங்கள் ஏற்பட்டு விட்டன. இவைகள் தனிநபருக்கு சவாலாக இருக்கின்றன. ஆகவே இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இவற்றில் இந்த வேலையையும் இந்த தொழிலையும் சமமாக பாவித்து எப்படி இரண்டிலுமே வெற்றி பெற முடியும், இரண்டிலுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அந்த சிக்கல்களை எடுத்துவிட்டு எப்படி திறமையாக அந்த கணவனும் மனைவியும் எப்படி இருக்க போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த இருவருமே அந்த மாதிரி கணவன் மனைவி இருவருமே பழுதில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். இதிலும் கவனம், வேலையிலும் கவனம், குடும்பத்திலும் கவனம். வேலையிலும் நேரத்தை ஒதுக்குதல், ஈடுபாடு உடையவர்களாக இருத்தல். குடும்பத்திலும் நேரத்தை ஒதுக்குதல், ஈடுபாடு உடையவர்களாக இருத்தல், ரெண்டும் செய்கின்றோம். ஆகவே ஒர்க் லைஃப் பேலன்ஸில் இந்த பழுதில்லாமல் இந்த இரண்டில் நம்முடைய பார்ட்டிசிபேஷன், நம்முடைய பங்கு பெறுதலை கொண்டு செல்ல வேண்டும், சமமாக கொண்டு செல்ல வேண்டும். தனிநபர் வாழ்வு உயர்வு பெற வேண்டும், அந்த வேலையும் உயர்வு பெற வேண்டும். வேலை வாழ்வு சமமாக பராமரிக்க வேண்டும். அந்த தனிநபர் வேலையையும் வாழ்வையும் சமமாக பராமரித்தல் என்பது வேண்டும். கடினம் அவ்வாறு சமாளிக்க முடியவில்லை என்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் உயர் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு அதிகம், சர்க்கரை நோய், மன உளைச்சல்கள் ஒருவேளை இவர்களுக்கு ஏற்படலாம். அவ்வாறு ஸ்ட்ரெஸ் அல்லது அழுத்தம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த மன நோய்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் இந்த வேலையையும் தனிநபர் வாழ்க்கையும் சமமாக பாவித்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இல்லாவிடில் பல நோய்களுக்கு அவர் உள்ளாகலாம். வேலையை கடினமாக செய்ய வேண்டும். அதே சமயம் குடும்பம், ஓய்வு, நண்பர்கள் இவர்களையும் கவனித்தல் அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே கடினமாக வேலை செய்வதை தவிர குடும்பத்தையும் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டுக்கும் நேரம் ஒதுக்குவது மிகவும் சிரமமானதாக கூட இருக்கின்றது. இதன் மூலமாக கூட மனிதர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட முடியும் என்பதை பார்க்கிறோம். ஏற்பட்டாலும் அவைகளை சமாளித்து இரண்டையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. அடுத்தாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 12.7 எக்ஸசைஸ் நியூட்ரிஷன். எக்ஸசைஸ் முந்தைய பாடங்களில் நாம் பார்த்தோம். மனிதனுக்கு உடல் நலத்தை பாதுகாக்க உடற்பயிற்சியானது தேவையானதாக இருக்கிறது. நன்றாக செரிக்கவும் உடலில் தங்கவும் உடற்பயிற்சியானது தேவையானதாக இருக்கிறது. சத்தான உணவும் அவருக்கு வேண்டும். ஆகவே மனிதர்கள் பல காலமாக சத்தான உணவு உட்கொள்கிறார்கள், உடற்பயிற்சி செய்கின்றார்கள்.
கார்ட்மன் என்ற அறிஞர் இதைத்தான் 2018ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறினார். நல்ல உடற்பயிற்சி செய்கின்ற பொழுதுதான் ஞாபக சக்தி, சிந்தனையை வளர்க்க முடிகின்றது. நாள்பட்ட நோய்கள் இருந்தால் அவைகளை குறைப்பதற்கு இந்த உடற்பயிற்சியானது உதவுகிறது. அதற்கும் அவசியம். ஆகவே இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் உடற்பயிற்சி பற்றியும் சத்தான உணவு நமக்கு தேவை என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கின்றோம். இதை கார்ட்மன் என்ற அறிஞர் 2018ஆம் ஆண்டு கூறியுள்ளார். ஆகவே கடினமான நோய்கள், நாள்பட்ட நோய்கள், அவைகளுக்கு உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அவைகளுடைய தன்மையானது குறைகிறது. இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், உயர் அழுத்தம், தொந்தி விழுதல், இந்த நோய்களுக்கெல்லாம் இந்த உடற்பயிற்சியானது உதவி செய்கிறது. மன கவலையை குறைப்பதற்கும் இந்த உடற்பயிற்சியானது உதவுகிறது. இந்த உடற்பயிற்சி இல்லாவிடில் முன்கூட்டி இறத்தல். சிலர் குறுகிய காலத்திலே இறந்து விடுகின்றார்கள். ஒரு நிறுவனத்தில் பல வேலை செய்கின்ற பொழுது ஒரு சிலர் 50 வயதை எட்டியவுடனே இறந்து விடலாம். ஆகவே முன்கூட்டி இறத்தலுக்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சியானது நமக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் வார்பட்டன், நிக்கோல் பிரெடின் இந்த 2006 என்ற ஆண்டில் தன்னுடைய ஆய்வுகளில் கூறியுள்ளார். இதய நோய் மாதிரி 2, இதய நோய் இவற்றில் மாதிரி 2 நோய் ஆனது சர்க்கரை நோய், மெலிட்டஸ், அல்சியஸ், மறதி நோய், தொந்தி உழுதல், எடை கூடுதல் என்பதை பற்றியெல்லாம் இருக்கின்றன. இம்மாதிரியான நோய்களுக்கும் உடற்பயிற்சியானது மிகவும் தேவைப்படுவதாக இருக்கிறது. இவைகள் முற்றிவிடாமல் இருப்பதற்கு உடற்பயிற்சி செய்வது அவசியம். இதை ரெய்னர், நியர்மேன், ஜாக்குவா போன்ற அறிஞர்கள் தன்னுடைய ஆய்வில் கூறியிருக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது யோகா தியானம். யோகா தியானத்தை ஏற்கனவே முந்தைய பாடங்களில் மிக விரிவாக நாம் பார்த்தோம். யோகாவும் தியானமும் இந்தியாவின் பழமையான கலாச்சாரத்தை சார்ந்தது. அது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது தருகின்றது என்பதை பற்றி மிக விவரமாக நாம் முந்தைய பாடங்களில் பார்த்தோம். இந்த ஆய்வுகளில் கங்காதர் போரண்ட்லா என்பவர்கள் 2015ஆம் ஆண்டு செய்த ஆய்வுகளில் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த யோகாவும் தியானமும் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். யோகாவில் நாம் பெறுவது செல்ஃப் ரியலைசேஷன், சுய ஆய்வு செய்ய முடிகிறது. யோகா செய்வதனால் செல்ஃப் ரியலைசேஷன், ஒவ்வொரு தனி நபரும் தன்னை உணர உதவுகிறது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். அது 3 வழிகளில் நாம் படிக்கின்றோம். 3 வழிகளில் அந்த செல்ஃப் ரியலைசேஷனை அடைகின்றோம். 1 ஆசனாஸ் அல்லது பாஸ்டர்ஸ், 2 மூச்சு பயிற்சி, 3 தியானம். ஆகவே ஆசனாஸ், பாஸ்டர்ஸ் நமக்கு பயன்படுகிறது. மூச்சு பயிற்சி, 3வதாக தியானம் பயன்பு தருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 21 ஜூன் நமது உலக யோகா தினமாக உலக சபை அறிவித்திருக்கின்றது. தியானம் உலக நாடுகள் சபை ஜூன் 21 உலக நாடுகள் யோகா தினமாக கொண்டாடுகிறது. ஆகவே யோகா கவனம், விழிப்புணர்வு தருகிறது, மனதை நிலைப்படுத்த உதவுகிறது என்று வால்ஷ் சாப்ரியோ 2006ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறியுள்ளார். மனதை நிலைப்படுத்துதல், சிந்தனை, உணர்வு, செயல்கள், வாழ்வின் பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்வது அந்த மனம் மூலம் அறியவும் முடிகிறது என்று கபாட் ஷின் என்ற ஆய்வாளர்கள் 1990ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த யோகாவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே அன்றாட வாழ்வில் இந்த யோகா மிகவும் நமக்கு பயன் தருகின்றது. ஆகவே இறந்த காலத்தை நினைத்துக் கொண்டு நாம் எதிர்காலத்தை ஒவ்வொரு சமயமும் நாம் அச்சத்துடன் பார்க்கின்றோம். உதாரணமாக, ஒருவன் நாடகத்தில் நடிக்கின்ற பொழுது வசனம் கூறுவதை விட்டுவிட்டால் பார்ப்பவர் பரிகசிப்பர். ஏனென்றால் அவருடைய சிந்தனையானது சிதறுகிறது. ஆகவே அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அதற்கு பல கூறுகள் இருக்கின்றன. அந்த கூறுகள் பரந்த மனது, நம்புதல், முயற்சியின்மை, ஒப்புதல் போன்றவைகள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கின்ற பொழுது நாம் அதை உன்னிப்பாக பார்க்கின்றோம், மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் பார்க்கின்றோம். இது போலதான் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே முழு மனதையும் நாம் பிரயோகித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாப்பிடுவது, நடப்பது, படிப்பது அனைத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும், அல்லது உயர்வாக உடல்நலத்தை பெறுவதற்கு இவைகள் உதவுகின்றன என்று பார்த்து இந்த பாடத்தில் நாம் பல முக்கியமான கூறுகளை நாம் படித்திருக்கின்றோம். இவைகள் அனைத்தும் நல்ல மனநிலையை பெறுவதற்கும் உடல்நலத்தை பெறுவதற்கும்
பயன் தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் அச்சமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த பாடத்தை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.